காலை வணக்கம். இந்த பண்டைய காலத்து கிரேக்கில் பல நாகரிகங்கள் பல நாடுகள் இருந்தது. அதில் ஏத்தன் நாடு தான் வந்து கலாச்சாரத்திலும் பணக்காரத்திலையும் புகழ்பெற்றது. அதனுடைய குடிமக்கள் எல்லாம் வந்து வானிலையால் ஆராய்ச்சியாளர்கள், பெரிய கணித மேதைகள், என்ன பிலாசபர்ஸ், அதாவது அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், கலைஞர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து அடிமைகளை வைத்துக்கொண்டு, ஆனால் முதல் ஜனநாயகத்தை பின்பற்றிய நாடு ஏத்தன்ஸ் நாடு. அவங்களுடைய அந்த கடற்படை மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படை. ஆனால் மாறாக இந்த ஸ்பார்ட்டா, அது மொத்த நாடுமே வந்து இராணுவ அமைப்பாக தான் இருக்குது. அங்கே வந்து 7 வயசு முடிஞ்சிச்சுனால குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து இராணுவ பயிற்சி கொடுப்பாங்க, அப்புறம் உடற்பயிற்சி கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து எப்போவுமே போர் வீரர்களாகவே இருந்தாங்க. வந்து ஆனால் ஜனநாயகம் கிடையாது, ராஜா தான் அங்கே வச்சது தான் சட்டம். பக்கத்தில் இருந்தாலும் மொழியிலையும் கலாச்சாரத்திலையும் வேறுபாடு இருப்பதுனால இந்த 2 நாடுமே எப்போதுமே பகை நாடுகளாக இருந்தது. ட்ராஜான் வார், அதை பெரிய கதை. அது இந்த குதிரைக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அந்த நகரத்தையே அழிச்சிடுவாங்க. அதுதான் பார்த்துக்குங்க. காலை வணக்கம், நன்றி.